மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளை தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. எல்லா தலைவர்களுக்கும் பிறந்த நாள் கொண்டாடுவது ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள். எங்கள் தலைவர் தளபதிக்கு மட்டும்தான் 365 நாளும் பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அவர்தான் எங்கள் தலைவர் தளபதி. இங்கு சுமார் 20 லட்சம் ரூபாய் அளவிற்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார் சகோதரர் பாலமுருகன். அந்த 20 லட்சம் ரூபாய் நானோ மற்றவர்களோ 1 ரூபாய் பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க அவருடன் இருக்கும், அவர் பாலமுருகனும் மற்றும் அவருடன் இருக்கும் நண்பர்களும் நிர்வாகிகளும் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ரமேஷ் அவர்களும் மணி அவர்களும் மிக சிறப்பாக பேசினார்கள். அந்த பேச்சை கேட்க கேட்க ரொம்ப ஆசையா இருந்தது. அந்த மாதிரிலாம் என்னை பேசுன்னு சொன்னாலும் பேச முடியாதுங்க. பேச்சுன்னே பிறந்தவங்க அவங்க 2 பேரும். அதுல இல்லாம நம்ம பூக்கடகுமாரை பார்த்த உடனே இன்னும் அவர் பேச போறாரு, 2 பேரும் நல்லா பேசிட்ட பிறகு என்னடா பேச போறாருன்னு நினைச்சா அவர் அதுக்கு மேல ரொம்ப அருமையான அவருடைய பேச்சு இருக்குது. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கடந்த 30-32 வருடமாக அன்று முதல் இன்று வரை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து செய்யக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் எங்களுடைய தளபதி விலையில்லா விருந்தகம் 1565 நாள் காலை உணவு வழங்கிக் கொண்டிருக்கிற பாலமுருகனுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலா கிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சமான ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை சொன்னா போதும் அதை உடனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாவட்ட கழக செயலாளர் பாலமுருகன். தமிழ்நாட்டிலே ஒரு மிக சிறப்பான ஒரு மாவட்டம் என்று சொன்னால் அது சென்னை. அதை நீங்க கை தட்டுவீங்க, அதுக்கோசம் சொல்லணும்ன்றதெல்லாம் இல்லைங்க. உண்மையாவே ஒரு உழைப்பாளர் இன்னைக்கு பாலமுருகன் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மிக பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய பாலமுருகன். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தை சொன்னாலும் சரி, நான் நைட்டு 11-12 மணிக்கு சில விஷயத்தை சொல்லி நாளைக்கு அதை போய் என்னன்னு பாரு, அதை டிவியில் பார்த்தா அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுன்றதை நீ பாருன்னு சொன்னா விடிய காலத்தில் 6-6:30க்கு நான் போய் பார்த்துட்டேன்னு அதை முடிச்சுட்டேன் சார் சொல்லக்கூடிய ஒரு கழக செயலாளர் தான் நம்மளுடைய பாலமுருகன். பூக்கடகுமார் அவரை பற்றி சில விஷயங்களை சொன்னார். அது எல்லாம் நம் தலைவர் தளபதி அவர்களிடமும் மக்களிடமும் இருக்கிறது. அது கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மேலும் எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதியை தாண்டி எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாய்மார்களே வந்திருக்கிறீங்க. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், கடந்த 30-32 வருடமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. யார் எப்பேற்பட்ட எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் தலைவரை பத்தி பேசலாம், எங்க கட்சியை பத்தி பேசலாம். ஆனால் அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் எதுவும் திரும்பி பேசக்கூடாது, மரியாதையுடன் பேச வேண்டும். எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, நம்மளை எப்படி வேணாலும் அவர்கள் திட்டட்டும், ஆனால் நாம் பேசும்போது ரொம்ப மரியாதை கொடுத்து அவர்களுக்கு பேச வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி.
அமைதியானவர், ரொம்ப பொறுமையா பேசக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் தான் எங்கள் தலைவர். ஆனால் 2026 முதலமைச்சராக அமர்வதற்கு அவர் மாநாட்டில் எப்படி பேசினார்ன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. மாநாட்டில் 15 லட்சம் பேர் 13 15 லட்சம் பேர் கூடினார்கள் என்று சொன்னால் ஒத்த ரூபாய் செலவு இல்லாம வந்த ஒரு உண்மையான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள், தோழர்கள், பொதுமக்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அந்த 15 லட்சம் பேரை கூட்டணும்னா மற்ற கட்சிக்கெல்லாம் ஒரு 100 கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியுங்க. தலைவர் அழைக்கிறார் என்று சொன்ன உடனேயே ஒரு 15 லட்சம் பேர் கூடிய ஒரு கூட்டம் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு. மேலும் எங்களுடைய தளபதி விலையில்லா விருந்தகம் சுமார் 30-35 மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தினந்தோறும் 100-150 பேருக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கிற ஒரு திட்டம். தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தளபதி குருதியகம் தினந்தோறும் 60-75 பேர் தினந்தோறும் ரத்த தானம் வழங்குகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி குருதியகம், தளபதி விழியகம், தளபதி பயிலகம், தளபதி நூலகம், தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம், தளபதி இலவச சட்ட ஆலோசனை மையம் என்று பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு அறிவுறுத்தி எங்களை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் எங்கள் தலைவர் அவர்கள் சொல்படி நாங்கள் எல்லாரும் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இங்கு நம்மளுடைய பாலமுருகன் அவர்கள் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல்வேறு திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மக்களுக்காக செய்கிற ஒரு திட்டம். எங்கள் தலைவர் சொல்வதெல்லாம் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. மேலும் இங்க இருக்கிற நிர்வாகிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, பெரிய பணக்காரங்களாம் இல்லைங்க, சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, சாதாரண கூலி தொழிலாளி தாங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் நான் செய்கிறேன் அண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஒரு தொண்டர்கள் தோழர்கள் எதில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். எங்களது குடும்பம் மணி சொன்னது போல் தளபதியுடைய குடும்பம் தாங்க நாங்க. நீங்க கல் அடிச்சாலும் சரி, எது அடிச்சாலும் சரி, திருப்பி உங்களை தான் அடிக்குமே ஒழிய எங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பங்க. உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு குடும்பம் எது என்று சொன்னால் அது தலைவர் தளபதியுடைய குடும்பம். அதுல உண்மையான விசுவாசிகள், உண்மையான தோழர்கள், உண்மையான தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு பல்வேறு இடங்கள்ல பாலமுருகன் அவர்கள் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாளை தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா என்று உலக நாடுகள் முழுக்க நாளைக்கு தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். எங்களை அந்த அளவிற்கு ஒழுங்காக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர்கள் தான் அவர்களுடன் நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மணிய ரமேஷும் மிக சிறப்பாக எல்லாத்தையும் உங்களுக்கு விலாவரியாக சொன்னார்கள். என்ன நடக்கிறது இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தூய்மை பணியாளர்கள் 300 பேருக்கு டோக்கன் கொடுத்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவிக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களை கண்டிப்பாக நீங்கள் யார் ஒருவரும் போகக்கூடாது, போனீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வேலைக்கு வழங்கப்பட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு
ஏன் இப்படி பயப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் என்று சொன்னால் தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக அமர்வார் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் பொதுமக்கள் அனைவரும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் ஆனந்த் அவர்களுடைய அழகான அன்பான கருத்துமிகு உரையாடலுக்கு மிக்க நன்றி.